வணக்கம் மக்களே, நான் விக்னேஷ் வினோத். எப்படி இருக்கீங்க? இன்றைக்குள்ள வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அரசியலும் அல்ல, ஆன்மீகம் அல்ல. இன்றைக்கி சினிமா பற்றினா யாரை பற்றி எந்த மாதிரி இது அப்படின்னா, நம்ம முதலமைச்சர் சாரும் சினிமாவில் தான் இருந்து வந்தாங்க, அதெல்லாம் கிடையாது. சினிமா உருவான விதம், சினிமா எப்படின்னு உருவாகிருக்கும்ல, அந்த விதம். இது நிறைய பேருக்கு தெரியும்ல, எப்படிங்கிறது எப்படின்னு தெரிஞ்சிருக்கும்ல. இதில் என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதில் என்னென்னா, சினிமாங்கிறது ஒன்று வந்து பேசும் படங்கள், இப்போ நகரும் படங்கள், அப்புறம் ஓடும் படங்கள், இப்படி படிப்படியாக வந்து வளர்ச்சியானதான் சினிமாங்கிறது ஒன்று. ஆனால் சினிமாங்கிறது வந்து நம்ம தமிழர்கள், நம்ம தமிழ்நாட்டில் இருந்து இங்கேருந்து அதைத்தான் சினிமாவாக்கி நம்ம வந்து அங்குள்ள மக்கள் வந்து கொடுத்துருக்காங்கங்கிறது நிறைய பேத்துக்கு தெரியாது. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நான் உங்களுக்கு கடைசியில் அது என்னங்கிறது விவரம் தெரியும். வந்து திரையரங்குகளில் வந்து உட்கார்ந்து நம்ம பார்க்குற மாதிரி திரைப்படம் வந்து சினிமாவை கொண்டு வந்தது வந்து லூமியர் சகோதரர்கள்னு சொல்லி பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவங்க. அவங்க வந்து 1895ஆம் ஆண்டு டிசம்பர் 28 வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க. அப்புறம் இதில்னு பார்த்தீங்கன்னா, லூயிஸ் லெப்ரியன்ஸ் என்பவர் வந்து 1888ஆம் ஆண்டு வந்து உலகத்தில் முதல் நகர குறும்படத்தை பதிவு செய்தவர். அவர் பேர் வந்து லூயிஸ் லே பிரின்ஸ் அப்படிங்கிறவர். இவரும் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர் தான். அதுக்கடுத்துன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தாமஸ் ஆல்வா எடிசன்ஸ், நம்ம கரண்டை கண்டுபிடிச்சவங்க இருக்காங்களோ, அவர் வந்து 1891 வந்து படங்களை பார்க்கக்கூடிய கினோடோஸ்கோப், அதாவது நீங்கள் மைக்கேல் மதன காமராஜ் கமலஹாசன் சார் நடித்த படத்தில் பார்த்தீங்கன்னா, டைட்டில் போகிற இடத்துல வந்து ஒரு கொண்டு வருவாங்க, ஒரு ஆள் மட்டும் பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கருவியை உருவாக்குனவர் தான் தாமஸ் ஆல்வா எடிசன்கிறவர். சரிங்களா? இப்படி படிப்படியாக வந்து அது பேசும் திரைப்படம், கலர் திரைப்படம், அதுக்கப்புறம் என்னென்னமோ இப்போ டெவலப் ஆயிடுச்சு, என்னென்னமோ டெக்னாலஜிகள் நிறையா வளர்ந்துருச்சு. ஆனால் திரைப்படங்கள் ஃபஸ்ட்டு திரையரங்குகளில் கொண்டு வந்தது, நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி 1895ஆம் ஆண்டு லூமியர் சகோதரர்கள் கொண்டு வந்தது தான். அது டிசம்பர் 28ஆம் தேதி அவங்க தான் ஃபஸ்ட்டு கொண்டு வராங்க. அதுவும் பிரான்ஸில் தான் ஃபஸ்ட்டு அந்த தேதியில் வெளியிடுறாங்க ஒரு படத்தை. சரிங்களா? அப்போ இது என்ன காரணம்னா, அவங்க தான் ஃபஸ்ட்டு பண்ணாங்கன்னா, இல்லை, நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் இருந்து தான் அங்கே கொண்டு பார்த்து அதை திரைப்படமாக சினிமாவாக மக்களுக்கு வந்து ஒரு என்டர்டெய்னராக வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறத ஒரு விதத்தில் கொடுத்துருக்குறாங்க. இது எப்படி நம்ம தமிழ்நாட்டில் இருந்து போச்சு அப்படிங்கிறது ஒன்று. கிட்டத்தட்ட ஒரு 1000-2000 வருஷம் நம்ம ராஜாக்கள் ஆண்டிருக்காங்கள்ல, ராஜராஜ சோழன் காலத்திலேருந்து, அதுக்கு முன்னாடி சோழர்கள் வாழ்ந்த காலத்திலேருந்து பார்த்திங்கன்னா 5000 வருஷத்துக்கு முன்னாடி எப்போனாலும் நீங்கள் பின்னோக்கி பார்த்தீங்கன்னாலும் இங்கேருந்து தான் போனது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜாக்கள்மார்கள் வந்து ஆண்ட போது வந்து பார்த்திங்கன்னா, அரண்மனையில் வந்து பரதநாட்டியம்னு ஒன்று வச்சுருந்துருப்பாங்க. அந்த பரதங்கிறது வந்து ராஜா ராணி உட்காந்து அதை வந்து மக்கள் மத்தியில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதை வந்து பரதத்தை ஆட விட்டு, ஒரு பெண்ணை ஆட விட்டு அதை பார்த்து ரசித்து, ஒரு சினிமாங்கிறது என்னது, எல்லாத்துக்குமே வந்து எவ்வளோ வேலை இருந்தால் ஒரு 3 மணி நேரம் என்டர்டெயின்மெண்ட் மாதிரி தானே. அப்போ ஃபஸ்ட்டு அந்த காலத்தில் இருந்து பார்த்திங்கன்னா, ராஜாக்கள்மார்களுக்கு வந்து அவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு சின்ன என்டர்டெயின்மெண்ட் வேணுங்க. அந்த பரதத்தை இது பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க, பரதத்தை நடனம் ஆடி செஞ்சு கொண்டு வந்திருப்பாங்க. அதை ரசித்து பார்த்துட்டு இருந்திருப்பாங்க அரண்மனையில் உட்காந்து. இது வந்து ஃபஸ்ட்டுங்கிறத விட இதுவும் அந்த ஃபஸ்ட்டில் இதுவும் ஒன்று அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் மத்தளம், நாதஸ்வரம், அப்போ அந்த பரதத்தோடு சேர்ந்து
அடுத்தபடியாக எங்கே போகுதுன்னா மத்தளம், நாதஸ்வரம் இதெல்லாம் வந்து இது ஒரு இசைக்கலைஞரால் உட்காந்து அந்த இசையை ரசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதை வந்து நேரடியாக லைவ் அப்போ உள்ளது வந்து பார்த்திங்கன்னா லைவில் பார்த்து என்ஜாய்மெண்ட் பண்ணது. புரிகிற மாதிரினா அது ஒரு 3 மணி நேரம் படம் பார்க்குற மாதிரி அவங்களும் உட்காந்து ஒரு இடத்துல வந்து பார்த்துருப்பாங்க, ரசிச்சிருப்பாங்க. இது அந்த படத்தை இந்த இதையும் கனெக்ட் பண்ணி பாருங்கள், நான் பேசுகிறத வச்சு கனெக்ட் பண்ணி பாருங்கள். பரதம், அப்புறம் மத்தளம், நாதஸ்வரம் இப்படி இசைக்கலைஞர்களை வச்சும் பரதநாட்டியம் ஒரு பக்கம் நடனம் ஆனாலும், இன்னொன்று அப்படியே நம்ம அரண்மனையிலேருந்து வெளியே வந்து கிராம மக்கள் இருப்பாங்கள்ல, கிராம மக்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா விவசாயம் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் அப்போல்லாம் வந்து கோயில்கள் நிறைய கெட்டுறதுனால வந்து அப்புறம் சிலைகள் வடிக்கிற இதுக்கு வேலைகள் போயிட்டு இருப்பாங்க. விவசாய மக்கள் இருந்திருப்பாங்க. சராசரி கஷ்டப்படுற மக்கள் டெய்லி வேலைக்கு போயிட்டு களைச்சி வரும்போது அப்போ ஊருக்குள்ளன்னு வந்து ஒரு கூத்துன்னு ஒன்று வைப்பாங்க. கூத்துனா எப்படின்னா, அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மகாபாரதம், ராமாயணம், அப்போ இதில் நிறையா இதிகாச வரலாறுலாம் இருக்குது. அந்த இதிகாச வரலாறுலாம் எடுத்து அவங்களுக்கெல்லாம் தெரியும்ல, இப்போ அதை வச்சு ஒரு மேடைலாம் கிடையாது. அப்போ உள்ள காலத்தில் ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1500 வருஷத்துக்கு முன்னாடி மேடையெல்லாம் இருக்காது, தனித்தரையாக இருக்கும். ஆனால் அந்த தனித்தரையிலே வந்து மக்கள் கூத்துங்கிறது பேரில் அந்த ராமாயண காட்சியை வந்து கொஞ்சம் வேஷம் போட்டு நமக்கு முன்னாடி கொண்டு வந்திருப்பாங்க. அந்த வார்த்தையில் அவங்க என்ன பேசுனாங்களோ அந்த வசனங்களை நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பின்னாடி வந்து ஒரு கொட்டு மாதிரி வச்சு இது பண்ணி வைப்பாங்க. அப்போ இது வந்து ஒரு கூத்து அப்படின்னு வந்துடுது. அப்போ இது வந்து இப்படி நாலு பக்கம் இது அவங்களுமே என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அந்த ஒரு 4 புறம் வேலை பார்க்குறோம், வாரமுள்ள மாதமெல்லாம் வேலை பார்க்குறோம், ஒரு சின்ன என்ஜாய்மெண்ட்டு தானே, அவங்களுக்கும் சின்ன ரிலீஃபு. காலையில் 5 மணிக்கு 4 மணிக்கு எந்திக்கிறாங்க, விவசாயத்துக்கு போகிறாங்க, சிலை சிற்பங்கள் வடிக்க போகிறாங்க. அவங்க வந்து உட்காந்து சிலை சிற்பங்கள்லாம் செய்ய போகிறவங்க வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மாதம் 2 மாதம், ஏன் 2 வருஷம் 3 வருஷம் கழித்து கூட வருவாங்க. இதை ரசிக்கக்கூட டைம் கிடைக்காது. அப்போ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அந்த கண்டினியூவான வேலைகள் வந்து காலை 4 மணிக்கு எழுந்திரிச்சு மறுபடியும் 8 மணிக்கு மறுபடியும் அதே வீட்டுக்குள்ளே போய் சாப்பிட்டு உறங்குற இதுதான் வேலை. அப்போ அவங்களுடைய கலப்பு போகிறது தான் இந்த மாதிரி ஒரு கூத்துகளை கட்டி இது பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த சினிமாங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அரண்மனையில் ராஜாகுமார் பரதநாட்டியமும் அந்த மத்தளம், நாதஸ்வரத்தை இசையும் சேர்த்து இந்த இதை பொழுதுபோக்காக வச்சுருப்பாங்க. நம்ம கிராம மக்கள் அதே நாட்டில் வாழ்கிறவங்க வந்து கிராம மக்கள் வேலைக்கு போயிட்டு வர்றவங்க கூத்துன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அப்போ அந்த வரலாற்று சூழல்களை கொண்டு வந்து நீங்கள் இப்போயும் நிறைய மேடைகள் வந்து மேக்கப் ராமாயண கதை, கண்ணன் வேஷம் போட்டு, ராதை வேஷம் போட்டு இப்படி நிறையா மேடைகள்லாம் இன்னும் நாடகங்கள் நடக்குது. அப்போ அந்த நாடகங்கள் அப்படி படிப்படியாக வளர்ச்சி அடைஞ்சி இப்போ கரெக்டாக நம்ம அந்த வெளிநாட்டவர்கள் இங்கே வந்து நம்ம இந்திய நாட்டை வந்து வெள்ளைக்காரன் வந்து கைப்பற்றினாலும் 300 வருஷம் நம்மளை ஆண்டிருக்கான். அப்போ அந்த வெள்ளைக்காரன் வரிசையில் வந்து மற்ற நாட்டவர்களும் இங்கே வந்து வியாபாரம் பார்த்துருக்குறாங்க. அப்போது இந்த இதை பார்த்து அதுக்கப்புறம் தான் அவங்க இதில் வந்து கொண்டு போய் அவங்க வந்து என்னென்னா நம்ம இப்போ பப்பு அந்த இதெல்லாம் வந்து உள்ளக்க டான்ஸ் ஆடிக்கிட்டு அவங்க ஒரு கலையை வச்சுருப்பாங்க. அதாவது வெளிநாட்டவர்களும் வந்து ஒரு கலையை வச்சுருப்பாங்க. அதை சினிமாவை எடுப்பணும் அப்படின்னு சொல்லி எடுத்தவர் தான் தாமஸ் ஆல்வா எடிசனுங்கிறது அந்த ஸ்கோப்பை வச்சு கொண்டு வர்றது. அதுக்கப்புறம் லூமியஸ் சகோதரர்கள் வந்து சரி எல்லாருமே உட்காந்து பார்க்கணும், வேலைக்கு போகிறவங்க ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரு அப்போல்லாம் பழைய படம்லாம் பார்த்திங்கன்னா 4 மணி நேரம்லாம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு எனக்கு விவரம் சொல்லிலாம் பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க, ஒரு படத்தில் வந்து 60 பாட்டு வரைக்கலாம், பாட்டே தான் படமே அப்படிலாம் இருக்குது. பழைய படம்லாம் இருக்குது சொல்லியிருக்காங்க, நான் பார்த்ததில்ல, பட் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஒரு என்ஜாய்மெண்ட், ஒரு நம்ம அந்த வேலை அழுக்க தீர ஒரு என்ஜாய்மெண்ட்டு தான் இந்த சினிமாங்கிறது.
அந்த வெளிநாட்டவர் இங்கேருந்து வந்து பார்த்துட்டு போய் இதெல்லாம் செஞ்சு அவங்க நாட்டில் அவங்களுடைய கலாச்சாரப்படி வந்து கொஞ்ச நாள் அதை அவங்க ரூமுக்குள்ளே, அதாவது அவங்களுக்குன்னு வீட்டுக்குள்ளே அவங்களுக்குன்னு ஒரு அரண்மனைன்னு ஒன்று இருக்கும்ல, அந்த இதுக்குள்ளே வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. அப்போது அதில் தான் இவங்க வந்து அதை சினிமாவை கொண்டு வரணும்னு சொல்லி சினிமாவை கொண்டு வந்து செஞ்சு, அப்போ அந்த சினிமா வளர்ச்சியை பார்த்தீங்களா, இப்போ எங்கே போய் நிற்கிது சினிமா வளர்ச்சி. சினிமா வளர்ச்சியெல்லாம் ரொம்ப அப்பரிதமான வளர்ச்சிகள். இந்த வளர்ச்சியெல்லாம் இப்போ உள்ள பசங்களுக்கு, சென்சி பசங்களுக்கு தெரியுமா, இல்லை பின்னோக்கி அதை படித்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். அப்போ எப்படிலாம் அந்த சினிமாவை உருவாக்குறதுக்கு வந்து நம்ம தமிழர்கள் வந்து அதை எப்படி காட்சிப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது தான் அங்கே இருக்குது. அதைத்தான் சினிமாவை உருவாக்கி கொண்டு வந்திருக்காங்க. நம்ம முன்னோர்கள், நம்ம தமிழ்நாட்டவர்கள் வச்சது தான். இதை பார்த்து அவங்க சினிமாவை கொண்டு வந்து மறுபடியும் நம்மளும் அதை வந்து சினிமாவை மாற்றிருக்கிறோம். அப்போள்ள காலத்து சினிமா இருந்த காலத்தில் நாடகங்கள் இருந்திருக்குது. இப்போ நாடகங்கள் கொஞ்சம் இருக்கும், படங்களும் இருக்கும். இப்போ வந்து நாடகங்களுக்கு கொஞ்சம் குறைஞ்சி வச்சு இப்போ என்னென்னா சீரியல் நாடகத்தை பார்க்குறாங்க, அவ்வளோதான். டிவியில் நாடகம்னா சீரியல் நாடகம், சன் டிவியில், விஜய் டிவியில், ஜி தமிழ் அப்படிங்கும்போது அந்த நாடகங்கள் வந்து வேறு. மேடை நாடகம், தன் திரையிலையும் நாடகம் போட்டவங்க இருந்திருக்காங்க. அப்போ அந்த சினிமாங்கிற உருவானது வந்து நம்ம தமிழ்நாட்டு பாரம்பரியத்தில், நம்ம தமிழ் மண்ணில் தான் வந்து உருவான விதமே இது. சொன்ன மாதிரி அரண்மனையில் இருந்து அந்த அரண்மனையை விட்டு வெளியே மக்கள் வாழ்ந்துருப்பாங்கள்ல, மக்கள் வாழ்கிற இடத்துல அவங்க கூத்து கட்டி அவங்க பழைய புராண கதையெல்லாம் எடுத்து அந்த கூத்தில் வந்து வசனங்கள் பேசி செஞ்சு, இசைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மத்தளமும் நாதஸ்வரம் தான். அப்புறம் அது நிறைய சொல்லுவாங்க, அது எனக்கு சரியாக தெரியல. இப்படித்தான் வளர்ந்தது. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து, நம்ம தமிழ்லேருந்து தான் போனதே தவிர, போய் அங்கே போயிட்டு சினிமாவை மாறி நமக்கு வந்திருக்குது, அவ்வளோதான் மாறி இருக்குது. ஆனால் அதை சினிமாவாக நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழர்கள் தான். ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக லைவ் நம்ம திரையில் பார்க்குறத ஃபஸ்ட்டு பார்த்தோங்க, லைவில் வந்து கொண்டு வந்தது வந்து நம்ம தமிழர்கள் தான். இது ரொம்ப பேர்த்துக்கு தெரியாத மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படின்னு தெரியல. தெரிஞ்சவங்க இது அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு எதுவும் நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாதவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் படித்த வரைக்கும், நான் வரலாற்றை படித்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு அது புரிகிற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். எப்படின்னு சொல்லுங்கள். நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இல்லாட்டாலும் கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.